வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஸ்க்ரீன்காஸ்ட் தான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு இன்னொரு ஆப்பும் இருக்குது, அதை பற்றி தான் கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நேயர்களே, இப்போ நம்மளுடைய மொபைலை எப்படி ஹவு டு கனெக்ட் அவர் மொபைல் வித் அவர் ப்ரொஜெக்டர் ஆர் லேப்டாப் அதை தான் பார்க்க போகிறோம். லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டனாலே we can easily connect with our projector இல்லையா? ஸோ அதனால் எப்படி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அதுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கணும். அதுக்கப்புறம் அதில் வைஃபை கனெக்ஷன், நெட் கனெக்ஷன் தேவை. அப்புறம் நம்ம லேப்டாப் ஒன்று வைஃபை அடாப்டரோடு இருக்கணும். வைஃபை ரிசீவ் பண்ணுற லேப்டாப்பாக இருக்கணும், இல்லைனா வைஃபை அடாப்டர் ஒன்று வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஜெக்டர் இருக்கணும். ப்ரொஜெக்டரும் லேப்டாப்பும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு போர்ட் கேபிள் ஒன்று இருக்கணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஏர்ட்ராய்டுன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னு உங்களுக்கு கீழே இந்த சிம்பிளோட ஏர்ட்ராய்டு ரிமோட் அக்சஸ் அண்ட் ஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் உள்ளே தொட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு சில கண்டிஷன்ஸ் அக்செப்ட் கேட்கும், அது தாராளமாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இப்போ நேரடியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஹாட்ஸ்பாட் அண்ட் டெதரிங்ன்ற இந்த ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போங்க. இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா போர்ட்டபிள் வைஃபை ஹாட்ஸ்பாட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ஆஃபில் இருக்கும் ஆக்சுவலி. அதை நீங்கள் தள்ளி ஆன் பண்ணிக்கோங்க. தள்ளி ஆன் பண்ணும்போது உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செட்டப் வைஃபை ஹாட்ஸ்பாட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இது போல் நெட்வொர்க் நேம் இருக்காங்க, எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம், உங்கள் நேம் கூட கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியில் நன்னுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி செக்யூரிட்டியில் VPA2 PSK அப்படின்றத கொடுத்து கீழே நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே டவுன் ஏரோவில் அது வரும், அதை கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்துக்குங்க. இங்கே உங்களுக்கு தேவையான நீங்கள் அடிக்கடி மறக்காமல் இருக்கக்கூடிய இந்த பாஸ்வேர்டு இடத்துல உங்களுக்கு தேவையான அடிக்கடி மறக்காமல் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு ஒரு 8 கேரக்டர்ஸ் கிட்டத்தட்ட நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கீழே இருக்கிற இந்த சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வழக்கம் போல் அந்த பழைய மெத்தடு தான். உங்கள் லேப்டாப்பில் கீழே இந்த மாதிரி வைஃபை சிம்பிள் அடாப்டரோடு இருந்துச்சுன்னா இது போல் காமிக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு வைஃபைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா என்னென்ன வைஃபை ஆப்ஷன் அவைலபிள் கனெக்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு லைனாக ஷோ ஆக ஆரம்பிக்கும். அதில் உங்களுடைய பேர் கொடுத்தீங்களா நேமு, அந்த நேம் இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், அதே தான் உங்களுது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே என்டர் த நெட்வொர்க் செக்யூரிட்டி கீ அப்படின்னு வரும். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம அங்கே என்ன பாஸ்வேர்டு போட்டோமோ அதுதான், அதை இங்கே போட்டுக்கோங்க. நாம் அங்கே டைப் பண்ண அதே பாஸ்வேர்டை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பட்டன் வந்த உடனே டு யூ அலோ யுவர் PC to discoverable அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இங்கே பிளராக இருந்த வைஃபை சிக்னல் இப்போ நல்லா பிரைட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படின்னா உங்களுடைய மொபைல் வைஃபையும் லேப்டாப்பில் இருக்கிற வைஃபையும் சேம் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஏற்கனவே டவுன்லோடு பண்ணி வச்சுருக்கிற இந்த ஏர்ட்ராய்டு அப்ளிகேஷனை நீங்கள் ஹோம் பேஜ்லேயும் ஓப்பன் பண்ணலாம், இல்லை இன்ஸ்டால் பண்ண இடத்துலையும் ஓப்பன் பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே வரலாம். உள்ளே வந்தவுடனே உங்களுக்கு மை டிவைஸ் ஆப்ஷனில் கீழே ஏர்ட்ராய்டு வெப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு IP அட்ரஸ் இது போல் காமிக்க ஆரம்பிச்சிடும். 192.168 இந்த ஆப்ஷன் காமிக்க ஆரம்பிக்கும். நம்ம ஸ்க்ரீன்காஸ்ட்டில் க்ரோம் ப்ரௌசரில் என்ன பண்ணுவோமோ அதே சேம் மெத்தட் தான் இங்கேயும் இந்த ஆப்ஷன் காமிக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் உங்களுடைய லேப்டாப்லேயோ சிஸ்டத்துலேயோ இருக்கக்கூடிய அந்த URLல் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு இந்த URL சர்ச் ஆப்ஷன் இருக்கிற இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே என்ன URL நம்பர் பார்த்தீங்களோ அந்த நம்பரை எடுத்து இங்கே அப்படியே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சுட்டு என்ட்ரு கொடுங்க. அக்செப்ட் ரிஜெக்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அக்செப்டை கொடுங்க. உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் இப்போ உங்களுக்கு உங்களுடைய லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ தெரிய ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட் ஆகும் அது கனெக்ட் ஆக. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். பொறுமையும் நிதானமும் வெற்றிக்கு வழி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டம் ஸ்க்ரீனில் இது போல் ஒரு ஹோம் பேஜ் உங்களுக்கு இருக்கும். இதில் ஸ்க்ரீன்ஷாட் கொஷின் மார்க்கோட ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள்.
அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தோன்னா உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் இது போல் ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். அதை நீங்கள் ஸ்டார்ட் நவ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் உங்களுடைய சிஸ்டத்தில் லைவ் ஆக தெரிய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இது உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீன் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் ஒரு ஸ்மால் ட்ராபேக் என்னென்னா, வழக்கம் போல் தான் ஸ்க்ரீன் கேஸ்ட் பண்ணுற எல்லாத்துலேயும் இருக்கிற அதே ட்ராபேக் தான். வீடியோ தான் நம்ம இங்கே மிரர் ஆகுமே தவிர வாய்ஸ் மிரர் ஆகாது, வாய்ஸ் வராது. அப்போ நீங்கள் வேணால் உங்களுடைய ஆக்ஸ் கேபிள் 2 பக்கமும் உருளையாக இருக்கிற அந்த ஆக்ஸ் கேபிளை பயன்படுத்தி உங்களுடைய மொபைலில் இருக்கிற ஹெட்ஃபோனை அப்படியே அதில் ஒரு பின்னை ப்ளக்இன் பண்ணிவிட்டு மொபைல் ஹெட்ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த பின்னை அப்படியே அந்த இடத்துல பின் பாயிண்டில் ஒரு ப்ளக் பண்ணிட்டு இன்னொரு ஜாக்கை நீங்கள் அவங்க லேப்டாப்லேயும் சிஸ்டத்துலேயும் இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அல்லது ப்ளூடூத் ஸ்பீக்கரை யூஸ் பண்ணலாம். மொபைல் டு ப்ளூடூத் ஸ்பீக்கர் மூலிமா மொபைல் ப்ளே ஆகிறது அங்கே ப்ளே ஆக போகுது, அப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை ஒரு வாட்டி கிளான்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை பெரிய பெரிய ஸ்பீக்கர் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ளூடூத் ஆடியோ ரிசீவர்ன்ற ஒரு மினிமம் லெவல் பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆம்ப் ஒன்று இருக்குது. அதையும் நீங்கள் வாங்கி இதை பயன்படுத்திக்க முடியும். மேலும் விவரங்களுக்கு இந்த பிளாக் ஸ்பாட்டை தேடுங்க. தேங்க்யூ.